Hi friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா how data validation and VLOOKUP saves data entry time அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, நான் அப்பப்போ எக்ஸல்ல சில ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோவுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கும், பட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்கே பாருங்க, இந்த ப்ளூ கலரில் ஒரு ஷேப் ஒன்று இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன் இல்லையா, இதை வந்து டெலீட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து அதை ஹைட் பண்ணுறது எப்படின்றது பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பிக்சர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிக்சர் இந்த இடத்துல போட்டிருக்கேன். இதை வந்து டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எப்படி ஹைட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ எப்படின்னா, இந்த நம்ம ஹோம் டேப்பில் போயிட்டு ஃபைண்ட் செலக்ட் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு கீழே செலெக்ஷன் பேன் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணால் இந்த செலெக்ஷனில் ஷோ ஆல் ஹைட் ஆல் இருக்கும். இது பிக்சர் அப்புறம் ஷேப்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷோ ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்தா ஷோ பண்ணும். ஹைட் ஆல்னால் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிவிடும். ஓகே, ஸோ இப்போ ஷோ ஆல்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல பாருங்கள் ரெக்டாங்கிள் 13 சொல்லி இங்கே தெரியுது இல்லையா, அது வந்து ஜஸ்ட் இந்த ஒரு கண் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்கு. அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா அது போயிடும். ஓகே, ஸோ அது மாதிரியும் வந்து ஹைட் பண்ணலாம். இல்லை அந்த பிக்சர் மேலே ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி டெலிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போயிடும். அதே மாதிரி இப்போ இந்த பிக்சர் மேலே இருக்க இந்த பிக்சர் இருக்கு இல்லையா, ஹவு டேட்டா வேலிடேஷன் அண்ட் VLOOKUP சேவ்ஸ் டேட்டா அண்ட் டைம்னு ஒரு கார்ட்டூன் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி தமிழ்லேயும் எழுதியிருக்கு. டேட்டா வேலிடேஷன் மற்றும் VLOOKUP எவ்வாறு டேட்டா என்ட்ரி நேரத்தை மித்தப்படுத்துகிறது அப்படின்றது ஒரு கார்ட்டூனில் போட்டிருக்கு இல்லையா. இதை வந்து ஜஸ்ட் இது வந்து பிக்சர் நம்பர் 14 சொல்லிங்க தெரியுது. இதை கிளிக் இந்த கண்ணு சிம்பிளை கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி போயிடும். ஓகே, ஸோ மறுபடியும் வந்து சொல்கிறேன், இதை ப்ரெஸ் பண்ணி டெலிட் பண்ணிடலாம் இப்போ. ஓகே, ஸோ இப்போ வாங்க இந்த டேபிளில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆர்டர் டேட்டா டீட்டெயில். ஒரு 9 டேட்டா இருக்கு. ஆர்டர் ஐடி O-000001 4 டைம்ஸ் 01 அர்த்தம். ஓகே, அடுத்து 4 டைம்ஸ் 02 3 4 5 6 7 8 9 அப்படின்னு சொல்லி ஒரு 9 டேட்டா இருக்கு. ஆர்டர் நம்பர் 1 மட்டும் ஜஸ்ட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன இருக்குது, ஆர்டர் டேட் 1 ஜனவரி 2023 இருக்கு. எம்ப்ளாயி ஐடி E-005 இருக்கு. இந்த எம்ப்ளாயோட நேம் வந்து எட்வர்ட்னு சொல்லி இருக்கு. அப்புறம் இந்த ரீஜியன் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த 3 டேட்டாவும் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பார்த்து என்ட்ரு பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டேட்டா வந்து இந்த எம்ப்ளாயி மாஸ்டர் ஷீட்னு ஒரு ஷீட் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஷீட் பேர் DSR நோ கண்ட்ரோல். நோ கண்ட்ரோல்னா இந்த டேட்டா வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் கண்ணா பின்னான்னு என்ட்ரி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி DSR கண்ட்ரோல்டுனா நம்ம எக்ஸல் கொஞ்சம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் கரெக்டாக என்ட்ரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கிறோம்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எப்படி நமக்கு டேட்டா வேலிடேஷனும் VLOOKUPம் டேட்டா வந்து ஒரு கண்ட்ரோல்டு மேனரில் க்ளீனாக என்ட்ரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ DSR நோ கண்ட்ரோல் இதில் டேட்டாவை பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் கலரில் போட்டிருக்க டேட்டா எல்லாமே வந்து கொஞ்சம் தப்பாக என்ட்ரி பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேயா, என்ன தப்பாக என்ட்ரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா இங்கே வந்து பாருங்கள், இந்த க்ரீன் கலரில் 1 Jan 23 சொல்லி B6 செல் B6ல் கரெக்டாக டீட்டெயிலாக என்ட்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 1.1.23 அப்படின்றது B7ல் என்ட்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார்மேட்டு இங்கே ஒரு ஃபார்மேட் இருக்குது, இங்கே ஒரு ஃபார்மேட் இருக்குது. இந்த மாதிரி சில டேட்டா வந்து ஃபார்மேட் மாறி என்ட்ரி பண்ணாங்கன்னா ஒரு டேட்டா டிசிப்ளின்டாக இல்லைன்னு அர்த்தம். இது என்ன மாதிரி வந்து நமக்கு பிரச்சனை கொடுக்குன்னா, நம்ம டேட்டாவை ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியாது, ஃபாஸ்ட்டாக பிவேட்டபிள் பண்ண முடியாது, ஃபாஸ்ட்டாக அனலைஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்கள், மேலே வந்து சப்டோட்டல் 9 சொல்லி போட்டு சம் ஆஃப் ஃபில்டர் டேட்டா ஒன்லின்னு சொல்லி 55,318 சொல்லி போட்டிருக்கு. இதில் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம்னா சப்டோட்டல் 9 N6 ஃபுல் கோலன் N14 இருக்கு. என்னன்னா இதுலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக டேட்டா N6 to N14 இதுதான். ஓகே, இந்த ஆர்டர் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த ஆர்டர் வேல்யூயோட சப் டோட்டல்னு ஒன்று இருக்குது, சம் டோட்டல்னு ஒன்று இருக்குது. இது பாருங்கள், டோட்டல் சம் ஆஃப் ஆல் டேட்டா. எத்தனை டேட்டா இருக்குது, இங்கே 9 ஆர்டர் வேல்யூ இருக்குது. இந்த 9 ஆர்டர் வேல்யூயோட டோட்டல் வந்து இந்த இடத்துல 55,318 சொல்லி செல் ரெஃபரன்ஸ் N3ல் இருக்குது. அது மாதிரி N2ல் பார்த்தீங்கன்னா அதோட சப் டோட்டல் 9 சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சப் டோட்டல் 9 ஃபங்க்ஷன் என்னன்றதை ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவையான இன்னொரு வீடியோவும் போடுறேன். ஓகே, அதோட ஹெல்ப் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா, அதோட பர்பஸ் என்னன்னு பார்க்கலாமா. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இங்கே வந்து ப்ராடக்ட் நேம் சொல்லி இங்கே இருக்குது. அப்புறம் ப்ராடக்ட் கேட்டகரின்னு சொல்லி இந்த இடத்துல காலம் Pயில் ப்ராடக்ட் கேட்டகரின்னு ஒன்று இருக்குது. இங்கே காலம் Gயில் போய் பார்த்துச்சுன்னா ப்ராடக்ட் நேம் சொல்லி இருக்குது. இப்போ ப்ராடக்ட் நேமில் போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில்னு இருக்குது. அப்புறம் ஆப்பிள்ஸ்ன்னு சொல்லி இருக்குது, ஆப்பிள் இருக்குது. ஸோ இங்கே கோகனட் ஆயில் சொல்லி என்ட்ரு பண்ணுறோம், கோகனட் ஆயில்ஸ்ன்னு சொல்லி தப்பாக என்ட்ரு பண்ணுறான்னு வச்சுப்போம். ஸோ இந்த கோகனட் ஆயில் இந்த ஒரு இடம் என்ட்ரி பண்ணிக்கிறாங்க, க்ரீன் கலர் பண்ணுறதுக்கு அது கரெக்டான ஸ்பெல்லிங்னு வச்சுப்போம். இந்த கோகனட் ஆயில்ஸ்ன்னு சொல்லி மறுபடியும் என்ட்ரி பண்ணுறாங்க இல்லையா, இது தப்பான என்ட்ரி.
ஓகே, ரெண்டுமே ஒரே ப்ராடக்ட் தான். இங்கே ஒரு எஸ் சேர்த்துட்டாங்க, இங்கே கரெக்டான இதுக்கு. இது எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா, ப்ராடக்ட் மாஸ்டர்னு ஒரு ஷீட் இருக்குது நம்மகிட்ட. அந்த இடத்துல போய் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் மாஸ்டர் ஷீட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி வச்சுன்னா ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல போய் பார்த்தாச்சுன்னா ப்ராடக்ட் மாஸ்டர் ஷீட்டில் பாருங்கள், P-001 ஆப்பிள்ஸ், P-002 கோகோனட் ஆயில், P-003 சாக்லேட் 25 கிராம் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இப்போ டிஎஸ்ஆர் நோ கண்ட்ரோல் டேட்டில் போய் பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் எத்தனை ப்ராடக்ட் டீட்டெயில் வருது பாருங்கள். ஆப்பிள் ஏபிபிஇஎல்னு ஒருத்தர் தனியாக என்டர் பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது ஏபிபிஎல்இன்னு சொல்லி போட்டு எஸ்ஸை விட்டுருக்கிறாரு. இங்கே ஆப்பிள்ஸ்ன்னு சொல்லி கரெக்டான டேட்டா இருக்குது. ஸோ இதில் என்ன அர்த்தம்னா இது மட்டும் தான் கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்கக்கூடிய கரெக்டாக டிஃபைன் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் ஆப்பிள்னு சொல்லி. அப்புறம் ஆப்பிள் வந்து செலக்ட் பண்ணால் இப்போ என்ன பண்ணணும், மூணுமே ஒரே டேட்டா தான். இதை செலக்ட் பண்ணி கொடுத்தா தான் இங்கே சப் டோட்டல் நமக்கு கரெக்டான ஆன்சர் வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? இது மாதிரி இப்போ மூணு டேட்டான்றதால ஈஸியாக நம்ம எடுக்க முடியுது. இதே மாதிரி ஒரு 1000 டேட்டாவில் போயிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம், ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா? அதனால் டேட்டா டிசிப்ளின் அப்படின்றது வேணும். ஸோ இப்போ அதில் அடுத்தது என்ன மிஸ்டேக்காக இருக்குது, கோகோனட் ஆயில்னு ஒன்று இருக்குது, கோகோனட் ஆயில்ஸ்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டையும் ஃபில்டர் பண்ணால் தான் இங்கே சப் டோட்டல் இங்கே வரும். இப்போ சப் டோட்டல் பாருங்கள், கோகோனட் ஆயில்ன்ற ஐட்டம் இத்தனை 4 ரோ இருக்குது. 4 ரோவுக்கும் 33,280 rupees அப்படின்றது ஆர்டர் வேல்யூ. ஆனால் ஆர்டர் டோட்டல் சம் வந்து இந்த 9 ஐட்டத்துக்கு சேர்த்து மொத்தமாக 55,318, 55,318. வேறஸ் ஃபில்டர் டேட்டா மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுன்னா அதோட சம் வந்து சப் டோட்டல் 9 ஃபங்க்ஷன் வச்சு எடுப்போம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த டேட்டா வந்து கொஞ்சம் டிசிப்ளின்டாக இங்கே இருந்தால் தான் வரும். அதே மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் டிசிப்ளின் இல்லைன்றதை இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்தாலும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல டேட் வந்து ஒழுங்காக என்ட்ரு பண்ணல. இங்கே பாருங்கள் 4 Jan 23 சொல்லி என்ட்ரு பண்ணுறோம், 4 JSN சொல்லி போட்டோம். எஸ் வந்து பக்கத்தில் ஏ பக்கத்தில் உங்கள் லேப்டாப்பில் பிசி பக்கத்தில் போய் பாருங்கள், ஏக்கு பக்கத்தில் எஸ் இருக்கும். அவர் வேகமாக டைப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏ டைப் பண்ணுறதுக்கு தான் எஸ் டைப் பண்ணுறோன்னா JSN23 சொல்லி வந்துருச்சு. இதை பார்க்காம விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தப்புலாம் நடக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், டேட்டா வேலிடேஷன் கொடுக்கணுன்ற ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து டேட்டா வேலிடேஷன் எப்படி கொடுத்துருக்கோன்றதை இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது போட்டிருக்கேன். டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, டேட்டா வேலிடேஷன் டெசிமல்ஸ்னு ஒன்று இருக்குது, டேட்டா வேலிடேஷன் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, டேட்டா வேலிடேஷன் டேட்னு இருக்குது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே P001 சொல்லி இங்கே ஒன்று பாருங்கள், P001 இருக்குது, P001 இதெல்லாம் வந்து தப்பாக என்ட்ரி. ஆக்சுவலாக P-001 அப்படின்றது தான் நம்மளோட ஒரிஜினல் எஃப்எம்சிஜி டேட்டாவில் இருக்குது ப்ராடக்ட் மாஸ்டரில். இதுதான் கரெக்டானது. இந்த P-001 அப்படின்றது கரெக்டு, P001 அப்படின்றது தப்பு. ஓகே, அதே மாதிரி நேமில் பார்த்தீங்கன்னா E-005 க்ரீன் கலரில் இருக்குல்ல, அது வந்து கரெக்டு. அதே மாதிரி E005 அப்படிங்கிறது தப்பு. இப்போ எஃப்எம்சிஜி மாஸ்டரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எஃப்எம்சிஜி மாஸ்டரில் இங்கே பாருங்கள், P-001 இருக்குது, P-002 இருக்குது, P-003 இருக்குது. இப்போது இந்த டிஎஸ்ஆர் நோ கண்ட்ரோலில் போய் பார்த்தோம்னா P001 போட்டிருக்காங்க, இது தப்புன்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி E005ன்றது எம்ப்ளாயி மாஸ்டர் ஷீட்டில் போய் பார்க்கணும். இந்த இடத்துல எம்ப்ளாயி மாஸ்டர் ஷீட் பாருங்கள், எல்லாமே E-E-E-ன்னு ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, ஸோ யூனிக் ஐடி இதெல்லாம் E-001 அப்படின்ற ஒரு டைம் மட்டும்தான் இருக்கும், E-002 ஒரு டைம் மட்டும்தான் இருக்கும். இப்போ பாருங்கள், E-005 E-006ம் சேம் எட்வர்ன்ற பேர் கொண்ட 2 பேர் வேறு டிஃப்ரெண்ட்டான ஆளுக்கு, ஆனால் நம்பர் வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி நம்ம நம்பர் கிரியேட் பண்ணியிருக்கிறோம்னா டேட் ஆஃப் ஜாயினிங் 2 பேருக்குமே வேறு இருக்குது. அதே மாதிரி ஒருத்தர் சவுத் ரீஜனில் ஒர்க் பண்ணுறாரு, ஒருத்தர் நார்த் ரீஜனில் ஒர்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி நம்ம டேட்டா வந்து யூனிக் டேட்டா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்க இடத்துக்கு பேர் மாஸ்டர் ஷீட்னு அர்த்தம். இப்போ MASTSHன்னு இதில் இருக்குது பாருங்கள், EMPMASTSHனா எம்ப்ளாயி மாஸ்டர் ஷீட் அப்படின்னு சொல்லி போடுறோம். இதில் இந்த காலம் ஏல எம்ப்ளாயி ஐடி வந்து யூனிக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரோல் வச்சுருக்கிறோம். அதே மாதிரி இங்கே நம்ம போயிட்டு எஃப்எம்சிஜி மாஸ்டரில் போய் பார்த்தோம்னா, ப்ராடக்ட் மாஸ்டரில் போய் பார்த்தோன்னா இந்த காலம் ஏல ப்ராடக்ட் ஐடி அப்படின்றது யூனிக். இந்த ப்ராடக்ட் ஐடிக்கு பக்கத்தில் ப்ராடக்ட் நேம் வந்து எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது. ஓகே, அதே மாதிரி ப்ராடக்ட் நம்பர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது யூனிக்காக வச்சுருக்கிறோம். இப்போ டிஎஸ்ஆர் நோ கண்ட்ரோலில் போய் பார்த்தோம் இல்லையா, ஃபில்டர் பண்ணும்போது நிறையா ஃபில்டர் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணி ரீஒர்க்லாம் நிறைய பண்ணோம். ஸோ அதுக்கு பேர் டேட்டா கிளீனிங் அப்படின்பாங்க. இது வேண்டாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறோம், டிஎஸ்ஆர் கண்ட்ரோல் ஷீட்டில் போயிட்டு என்ன பண்ணியிருக்கோம், நீட்டாக பண்ணியிருக்கிறோம் பாருங்க. இங்கே இதில் போய் பார்த்தோன்னா எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், ரீஜன், இந்த 3 காலம் டேட்டாவும் எங்கேருந்து நம்ம ஃப்ளோ ஆகுதுன்னா எம்ப்ளாயி மாஸ்டர்லேருந்து வருது. இது எப்படின்னா இந்த இடத்துல எம்ப்ளாயி ஐடி இந்த இடத்துல இந்த ரேஞ்சில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டேட்டா வேலிடேஷன் சொல்லி கொடுத்து இந்த ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் வருது பார்த்தீங்களா, இதுலேருந்து தான் செலக்ட் பண்ண முடியும்.
இப்போ இதில் போயிட்டு E-005 என்ட்ரி பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? இதுக்கு பொதுவாக E005 அப்படின்னு போட்டால் அக்செப்ட் பண்ணுவான்னு சொல்லி கேட்டால் அக்செப்ட் பண்ணாது. ஓகே, அக்செப்ட் பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எம்ப்ளாயி நேமும் ரீஜனும் பிளாங்க் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு எரர் வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம VLOOKUPல எரர் வராமல் பிளாங்காக விடுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது அப்புறமா அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தப்பு பண்ணாங்கன்னா கரெக்டாக அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி டைம் எடுத்து பண்ணுவாங்க இல்லையா? அது பண்ணாமல் இருக்கிறது தான் டேட்டா வேலிடேஷன் சொல்லி கொடுத்தாச்சுன்னா அந்த டேட்டா வேலிடேஷனை பேஸ் பண்ணி எம்ப்ளாயி நேம் ரீஜன் ஆட்டோமேட்டிக்காக வரைக்கும் இந்த 2 செல் டேட்டாவும் என்ட்ரி பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அதுதான் VLOOKUP அப்படின்ற ஃபார்முலாவை இங்கே என்ட்ரி பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்முலாவை பாருங்கள், இதில் டீட்டெயில் இருக்குது. ஓகே, VLOOKUPனு டீட்டெயில். ஸோ இப்போது எம்ப்ளாயி ஐடி அப்படின்றது டேட்டா வேலிடேஷன் கொடுத்தாச்சு. டேட்டா வேலிடேஷன் லிஸ்ட்ன்றது யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அதே மாதிரி இங்கே டேட் இருக்கு இல்லையா? டேட்டுக்கு டேட்டா வேலிடேஷன் டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பார்க்கலாமா? இதான் ஆர்டர் டேட்டில். இப்போது ஜஸ்ட் ஒரு நிமிஷம் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ டேட்டா வேல்யூவில் போயிட்டு டேட்டா டேப்பில் போயிட்டு டேட்டா வேலிடேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணியாச்சுன்னா இப்போ நம்ம அப்ளை பண்ண டேட்டா வேலிடேஷன் ஆல்ரெடி தெரியும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் இப்போ ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரியணும், தரவாக புரிஞ்சுக்கணுன்றக்கா மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தயவு செஞ்சு பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ டேட்டா வேலிடேஷன் முன்னாடி என்ன இருந்திருக்கும், இங்கே எனி வேல்யூன்னு சொல்லி இருந்திருக்கும். அதை போயிட்டு டேட்னு சொல்லி மாற்றினதுக்கப்புறம் பிட்வீன் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு சூட்டபிளான சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த சுச்சுவேஷனில் பிட்வீன் அப்படின்னு சொல்லி போட்டு 1/1/2000 31/12/3000 அப்படின்ற ரேஞ்ச் கொடுத்துருக்கோம். இந்த ரேஞ்சுக்குள்ள உண்டான டேட் மட்டும் தான் இதில் அக்செப்ட் பண்ணும். ஓகே, இப்போ போயிட்டு 1/JIN/1950 நமக்கு தாத்தா காலத்து ஆர்டர் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அது நீங்கள் வராது. நீங்கள் லேட்டஸ்ட் ஆர்டர் தான் என்ட்ரு பண்ணணும். நம்ம இந்த இடத்துல டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேயா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், 1/Jan/23 மட்டும்தான் அக்செப்ட் பண்ணணும். 1/Jan/1999 அக்செப்ட் பண்ணுவான்னு சொல்லி கேட்டால் அக்செப்ட் பண்ணாது. ஏன்னா நமக்கு ஸ்டார்டிங் 2000 சொல்லி கொடுத்துருக்குறோம். ஸோ 1/Jan/2000 அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணால் அக்செப்ட் பண்ணோம். ஓகே, நமக்கு 1/Jan/23 இப்போ 2023 உண்டான டேட்டா மட்டும் தான் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணியிருக்கிறோம்னு ஒரு அசம்ஷனில் ஒர்க் பண்ணுவோம். இப்போது E-005ன்ற ஒரு டேட்டா வச்சு அதோட எம்ப்ளாயி நேம் ரீஜியன் அப்படின்றது ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஓகே, ஸோ இந்த காலத்தில் போயிட்டு எம்ப்ளாயி ஐடி மட்டும் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக VLOOKUP மூலமாக 2 டேட்டா எம்ப்ளாயி நேம் ரீஜியன் ரெண்டுமே வந்துடுது. ஸோ இதுதான் இங்கே போயிட்டு குரூப்பில் போய் காமிக்கிறவங்களுக்கு பாருங்கள். ஸோ இது ப்ராடக்ட் குரூப்புக்கு போட்டிருக்கு. அடுத்தது நமக்கு இங்கே குரூப் இதில் போய் பார்க்கலாம். ஓகே, ரைட். ஸோ குரூப் 30 ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ குரூப் 28ன்றதுல போய் பார்த்தாச்சுன்னா இந்த இடத்துல என்ன உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்க, ஜஸ்ட் பாருங்க, மூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த ரெட் கலர்ல இருக்கிற எம்ப்ளாயி ஐடின்ற காலம் இல்லையா? எம்ப்ளாயி ஐடின்ற காலத்தை மட்டும் என்ட்ரி பண்ணா போதும். எம்ப்ளாயி நேமும் ரீஜனும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதுதான் செட்டிங் பண்ணியிருக்கிறோம். இந்த எம்ப்ளாயி ஐடின்றதும் சும்மா கண்ணா பின்னான்னு ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் என்ட்ரி பண்ண முடியாது. அந்த ரெட் கலர் காலம் எம்ப்ளாயி ஐடியில் டேட்டா வேலிடேஷன் கொடுத்துருக்கோம். அதனால எம்ப்ளாயி மாஸ்டரில் என்ன டேட்டா இருக்கோ அது மட்டும்தான் இந்த இடத்துல போய் என்ட்ரி பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஓகே, ஸோ எவ்வளோ டைம் சேவ் ஆகுது பார்த்தீங்களா? இப்போது இந்த இடத்துல எத்தனை ரோ இருக்குதோ அத்தனை ரோவுக்கும் 2 டேட்டா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எத்தனை ரோ என்ட்ரி பண்ணியிருக்காங்க? 3 2 5. இங்கே ஒரு டேட்டா என்ட்ரி பண்ணோம். இப்போ இதில் போயிட்டு E-003 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக சார்லஸ் அப்புறம் வெஸ்ட்னு சொல்லி வந்துச்சு. ஸோ மொத்தம் எத்தனை செல் என்ட்ரு பண்ணியிருக்கோம் இங்கே? ஜஸ்ட் 6 செல். 6 செல் என்ட்ரு பண்ணிடுச்சுன்னா 12 செல் டேட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ 12 செல் டேட்டா நம்ம என்ட்ரு பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதே மாதிரி 1000 ரோஸ் டேட்டா கிரியேட் பண்ணால் 2000 செல் டேட்டா என்ட்ரி பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இது இந்த எம்ப்ளாயி ஐடி அப்படின்றத பேஸ் பண்ணி வரக்கூடியனால இந்த மாதிரி உங்களுக்கு ஹைலைட் பண்ணி ஈஸியாக பிக்சராக காமிச்சிருக்கு, புரியுற மாதிரி. ஓகேயா? ஸோ இங்கே டேட்டாலையும் போட்டிருக்கேன். எம்ப்ளாயி VLOOKUP from எம்ப்ளாயி ஐடி 2 columns சொல்லி போட்டிருக்கேன். இந்த பிக்சரில் போய் பார்த்தோன்னா என்ன போட்டிருக்கேன்? இந்த இடத்துல போய் பாருங்கள். இங்கே பாருங்கள், VLOOKUP with எம்ப்ளாயி ஐடி as லுக்கப் வேல்யூ. எம்ப்ளாயி ஐடின்றது லுக்கப் வேல்யூவாக யூஸ் பண்ணிட்டு இந்த 2 காலமும் நமக்கு ஆன்சர் வந்துடுது. அதே மாதிரி தான் இங்கே ப்ராடக்ட். இப்போ இந்த குரூப்பில் போய் பார்த்துட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லை, எக்ஸலில் நான் உங்களுக்கு அப்பப்போ புதுசாக இந்த வீடியோக்கு சம்மந்தம் இல்லாத சில விஷயம் நம்ம பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணியிருக்கிறேன்றது இப்போ மறுபடியும் க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இங்கே நிறையா பிக்சர்ஸ்லாம் ஷேப்லாம் கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலாக பிக்சர் ஷேப் இது பிக்சர் இல்லையா?
இது வந்து எந்த பிக்சர், எம்ப்ளாயி இருக்கக்கூடிய பிக்சர்ஸ். ஓகே, ஜஸ்ட் அண்டு கொடுத்து கரெக்டான பொசிஷன் வச்சுக்கிறேன். இதெல்லாம் ஷேப், இது வந்து ஒரு ஏரோ இருக்கிற ஷேப். ஓகே, இது அண்டு கொடுத்து கரெக்டான பொசிஷன் கொண்டு போயிடுறேன். இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ப்ளூ கலர் ரெக்டாங்கிள், ரெண்டுமே ப்ளூ கலரில் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த ஏரியா வந்து ப்ளூ கலரில் இண்டிகேட் பண்ணியிருக்கிறது வி லுக்அப் வித் எம்ப்ளாயி ஐடி as லுக்அப் வேல்யூன்னு கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி இங்கே ப்ராடக்ட் ஐடி கொடுத்தாச்சுன்னா என்னென்ன காலம்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வருதுன்ற காமிக்கிறதுக்கு இப்போ என்ன பண்ணுறோம், ஹோம் அப்படின்ற டேப்ல போயிட்டு ஃபைண்ட் செலக்ட் அப்படின்றது இல்லையா, இதில் போய் செலெக்ஷன் பேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். செலெக்ஷன் பேனில் போயிட்டு இப்போ குரூப் 28 ஹைட் பண்ணிடலாம். இப்போ அந்த டேட்டாலாம் போயிடுச்சு, அந்த ஷேப்லாம் போயிடுச்சு. ஓகே, அடுத்த குரூப் 13 இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ குரூப் 30 கிளிக் பண்ணிட்டு இதை ஜஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 30 என்னென்ன இருக்குது, இந்த ரெட் கலர் ப்ராடக்ட் ஐடின்னு இருக்கு பார்த்தீங்களா, காலம் எஃப், அந்த ஒரே ஒரு டேட்டா கொடுத்தாச்சுன்னா இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வி லுக்கப்பில் வந்துடுது. என்னென்ன டேட்டா, ப்ராடக்ட் நேம் அப்படின்ற டேட்டா. புரியுதுங்களா உங்களுக்கு, ப்ராடக்ட் நேம் அப்படின்ற டேட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 1 யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், 2 செல்லிங் கரன்சி, 3 எம்ஆர்பி கரன்சி யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், 4 அப்புறம் ப்ராடக்ட் கேட்டகரி, 5 அண்ட் ப்ராடக்ட் கேட்டகரி டிஸ்கிரிப்ஷன். இந்த 6 செல்லில் உள்ள டேட்டாவும் 6 காலத்தில் உள்ள டேட்டாவும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ 1:6 அர்த்தம். இங்கே நம்ம 6 டேட்டாஸ் வந்து டேட்டா வேலிடேஷன் கொடுத்துருக்கோம், லிஸ்ட் வச்சு கொடுத்துருக்கோம். ஓகே, டேட்டா வேலிடேஷன் லிஸ்ட் தெரியுதுங்களா உங்களுக்கு. இதில் போய் யாராவது P001 அப்படின்னு சொல்லி போட்டால் அக்செப்ட் பண்ணாது. இல்லை அந்த டேட்டா வந்து எனக்கு எம்ப்ளாயி மாஸ்டர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, E-001 E-002 எல்லாமே இருக்குது. ஓகே, சாரி, எம்ப்ளாயி வராதுங்க. இங்கே வந்து ப்ராடக்ட் மாஸ்டர் வரும். ப்ராடக்ட் மாஸ்டரில் எத்தனை இருக்குது பார்த்தீங்கன்னா P.001, P.002, P.003 தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல டிஎஸ்ஆர் கண்ட்ரோல் ஷீட்டில் போயிட்டு இங்கே ஒருத்தர் என்டர் பண்ணுறாரு P.003 அப்படின்னு சொல்லி போட்டால் வந்துடும் இல்லையா. ஆனால் P-004 சொல்லி என்டர் பண்ணுற ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா இது எல்லாம் கரெக்டான டேட்டா, நான் இதே ஃபார்மேட்டில் தான் என்டர் பண்ணுறேன். அதனால் P.004னா என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு என்ட்ரு பண்ணுறாருன்னா அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி வரும். ஏன்னா ஃபார்மேட் கரெக்டாக இருக்குது, பட் அது அந்த ப்ராடக்ட் டேட்டாவில் இல்லை இல்லையா. எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் மாஸ்டர் ஷீட் இருக்குல்ல, இங்கே கிடையாது. வேணும்னா என்ன பண்ணணும், இங்கே போய் டேட்டா க்ரோ ஆகும்போது பண்ணுற மாதிரி P-004 சொல்லி போட்டு இப்போ வீட்னு சொல்லி இருக்கு, வீட் 5 kg பேக் அப்படின்னு சொல்லி போடுறோம்னு வச்சுங்களேன். இதுக்கு ஈச் அப்படின்றத கரெக்டான இது. ஓகே, ஐஎன்ஆர் இஸ் கரண்ட் செல்லிங் கரன்சி. ஸோ காஸ்ட் வந்து ஒரு 20 rupees சொல்லி வச்சுக்கலாம். ப்ரைஸ் வந்து 45 rupees per kg வச்சுக்கலாம். இப்போ இதோட வந்து பல்சஸ்ன்னு சொல்லி இங்கே நமக்கு ஒரு டேட்டா என்ட்ரி இங்கே வரணும், இங்கே இல்லை. அதனால வந்து பல்சஸ்ன்னு சொல்லி கொடுக்க முடியாது. இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு ஒரு கண்ட்ரோல் ஷீட் அங்கே இருக்குது, ப்ராடக்ட் கேட்டகரி மாஸ்டர் ஷீட்னு ஒன்று இருக்குல்ல, இங்கே போயிட்டு பல்சஸ்க்கு PUL, ஏன்னா வீட் வந்து பல்சஸில் வரும் இல்லையா, அதனால் பல்சஸ்ன்னு சொல்லி இங்கே என்ட்ரி பண்ணியாச்சுன்னா மட்டும்தான் அதை வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ போய் பார்த்தோன்னா இந்த இடத்துல டேட்டா வேலிடேஷன் வச்சு PUL செலக்ட் பண்ணியதுன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக வீலுக்கு மூலமாக பல்சஸ்ன்னு சொல்லி வருது. இப்போ நம்ம ஒரிஜினல் ஷீட்டு டேட்டா கண்ட்ரோல் ஷீட்டில் போயிட்டு இங்கே போயிட்டு P-004 அப்படின்னு சொல்லி போட்டு என்ட்ரி பண்ணால் இந்த இடத்துல பாருங்கள் 6 டேட்டா இப்போ ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. ஓகே, ஸோ பார்க்கலாமா. ஜஸ்ட் பார்த்தீங்களா, சாக்லேட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுங்க. ஏன் இங்கே சாக்லேட்னு சொல்லி வந்திருக்கு, P-004னா இங்கே ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்கு. P-004ன்றது இங்கே போய் தப்பாக இங்கே சாக்லேட்னு சொல்லி வந்திருக்கு, இங்கேயும் வந்து P-004 வந்திருக்கு. ஏன்னா இங்கே ஒரு ஃபார்முலா செட்டாக இருக்குது, நம்ம போய் அதை போய் மாற்றக்கூடாது. அதனால் என்ன பண்ணணும், இது ஜஸ்ட் எல்லாத்தையுமே அண்டு கொடுக்குறேன், 1 by 1 அண்டு கொடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணிங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக சீக்வன்ஸ் வர வச்சிருக்கிறேன். P-001, P-002, P-003 என்ட்ரி பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இங்கே ப்ராடக்ட் நேமில் போய் வீட் 5 kg பேக்னு சொல்லி என்ட்ரி பண்ணால் P-004 வர்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணியிருக்கிறேன். இங்கே அதே மாதிரி ஒரு செட்டிங்கில் கொஞ்சம் மாற்றம் இருக்குது, அதை மாதிரி ஜஸ்ட் போய் மாற்றிடலாம். B22 B4 சொல்லி வரலாம், 26 வந்திருக்கு, அதனால தான் அந்த மிஸ்டேக் வந்திருக்கு. இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ போயிட்டு இதில் ஈச் அப்படின்ற செலக்ட் பண்ணலாம், இங்கே INR அப்படின்ற செலக்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ணியிருக்கு. ஓகே, இந்த டேட்டாவில் என்ன இருக்குதோ அந்த லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும், INR USD JPY அப்படின்னு.
ஸோ காஸ்ட் வந்து மேனுவலாக என்டர் பண்ணுறது. ஓகே, இந்த இடத்துல டேட்டா வேலிடேஷன் கொடுக்கல, நான் வந்து ருபீஸ் அப்படின்னு சொல்லி கூட என்டர் பண்ணலாம், ₹1 கூட என்டர் பண்ணலாம். இந்த மாதிரி வரக்கூடாதுன்னா டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ணணும். ஓகே, தெரிஞ்சுங்க இந்த விஷயத்த. ஸோ வீட் வந்து ₹20 சொல்லி எடுத்தோம், ப்ரைஸ் வந்து ₹45 எடுத்தோம். இந்த இடத்துல பல்சஸ்ன்னு சொல்லி வர்றதுக்கு நான் என்ன சொன்னேங்க, ப்ராடக்ட் மாஸ்டர் கேட்டகரியில் இங்கே பல்சஸ்ன்னு சொல்லி ஆர்டர் இருக்கும், PUL சொல்லி டைப் பண்ணும். இங்கே அதோட டிஸ்கிரிப்ஷன் பல்சஸ்ன்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல டேட்டா வேலிடேஷனில் போயிட்டு PUL செலக்ட் பண்ணால் இங்கே VLOOKUP போட்டிருக்கு வந்திருக்கு. ரைட், இப்போ டிஎஸ்ஆர் கண்ட்ரோல் நம்ம அப்ஜெக்டிவ்க்கு வந்துடும். நம்மளோட என்ன லேர்னிங் பர்பஸ் அங்கே வந்துடும். மற்ற டீட்டெயிலாம் அப்புறமா அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல P-004 அப்படின்னு சொல்லி போட்டாச்சுன்னா இந்த இடத்துல என்ன அது கரெக்டாக வருது பார்த்தீங்களா? இங்கே ஃபர்ஸ்ட் ஆன்சர் வீட் 5 kg வந்துருச்சு, ரெண்டாவது ஆன்சர் ஈச் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு, மூணாவது ஆன்சர் INR செல்லிங் கரன்சி, நாலாவது ஆன்சர் MRP வந்து ₹45, அஞ்சாவது ஆன்சர் PUL சொல்லி வந்துருச்சு, ஆறாவது ஆன்சர் பல்சன் சொல்லி வந்துருச்சு. இப்போ அதை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா? P-003 சொல்லி ஒரிஜினலாக என்ன இருந்துச்சோ அதை பார்க்கலாம். P-003 அப்படின்னா சாக்லேட்னு சொல்லி வரணும். ஸோ பார்த்தீங்களா, சாக்லேட் ஈச் அதே தான். இங்கே INR ₹25 இஸ் தி ப்ரைஸ், SWT ஸ்வீட் அப்படின்னா ஸ்வீட்ஸ்ன்றது ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன். இந்த 6 டேட்டாவும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம எவ்வளோ மிச்சப்படுத்திருக்கோம்னா, இதில் ஒரு 1000 செல்ஸ் இந்த மாதிரி டேட்டா என்டர் பண்ணோம்னா 6000 செல் டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுற மாதிரி இங்கே செட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து ரிலேட்டட் வந்து ப்ராடக்ட் ஐடியை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம என்டர் பண்ண வேண்டிய என்னென்னா எம்ப்ளாயி ஐடி, ப்ராடக்ட் ஐடி ரெண்டு தான் இந்த இடத்துல என்டர் பண்ணோம். இந்த 6+2 8 காலம் டேட்டா நமக்கு வந்துடும். சிம்பிளாக சொல்லணும்னா 1000 செல் டேட்டா என்ட்ரி பண்ணால் 8000 செல் டேட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இப்போ புரியுதா உங்களுக்கு இந்த சேவிங்ஸ் ஆஃப் தி டைம், ஹவு டேட்டா வேலிடேஷன் அண்ட் VLOOKUP சேவ்ஸ் டேட்டா என்ட்ரி டைம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண முடியல, சைன்இன் கேட்குது அப்படின்னாச்சுன்னா அதை சைன்இன் பாருங்கள். சப்ஸ்கிரைப் என்னால் பண்ண முடியல, சைன்இன் கேட்குது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு ஒரு இமெயில் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணணும். ஜிமெயில் ஐடியில் போயிட்டு ஜிமெயில் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு தயவு செஞ்சு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு வீடியோவுக்கும் லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, டேக் கேர், பாய்.